எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெயா பேசுறேன். இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். என்னோட பிறந்த நாளுக்கு வழக்கம் போல நான் வந்து வீட்டில் எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கோவிலுக்குலாம் போயிட்டு வந்ததுக்கு பிறகு என்னுடைய நண்பர் உதயகுமார் அவர் வந்து அப்துல் கலாம் ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து என்னை இன்வைட் பண்ணாங்க. சடனாக இன்வைட் பண்ணும்போது எனக்கு எப்படி என்னன்னு தெரியல. சரி, ஓகே, ஒரு சர்ப்ரைஸாக நான் வந்தேன் இங்கே அக்ஷயா ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்ததுக்கு பிறகு உண்மையாகவே எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னென்னா, நம்ம வந்து என்னதான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போய் ஆட்டம் பாட்டம் அப்படி இப்படிலாம் நம்ம பர்த்டே நம்ம செலிப்ரேட் பண்ணாலும் இங்கே இருக்கிறவங்க கூட இருந்து நம்ம அதை ஒரு பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்த்துக்கள்லாம் நம்ம வாங்கும்போது ஒவ்வொருத்தரும் வந்து தானாக வந்து 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 நமக்கு பூலாம் போட்டு அந்த ஆசீர்வாதம்லாம் பண்ணும்போது உண்மையாகவே அது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. அதை எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இது அவங்க விட இந்த ட்ரஸ்ட்டை அமைச்சு அதை உருவாக்கி வராங்க இல்லையா, அவங்களுக்கு நான் ரொம்ப பெரிய ஒரு சல்யூட் கொடுக்குறேன். ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் எப்படி எல்லாமே வாழ்ந்திருப்பாங்க அவங்க காலத்தில். ஸோ அந்த மாதிரி இருந்தவங்க இன்னைக்கு இங்கே வந்து எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டு அவங்களுடைய கவலையெல்லாம் மறந்து சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க பாட்டில் ஒருத்தர் எம்ஜிஆர் மாதிரிலாம் செஞ்சு காமிச்சாரு. ரொம்ப அழகா இருந்தது அவங்க எல்லாம் பார்க்கும்போது. ஸோ அவங்களுடைய லைஃப்பை இங்கே வந்து லாஸ்ட்ல வந்து என்ஜாய் பண்றாங்க. ஸோ அதை அந்த அளவுக்கு அவங்கள பார்த்துக்கிறாங்க. ஸோ நான் மேலே அந்த இதெல்லாமே போய் நான் வாட்ச் பண்ணினேன். பேஷண்ட் கூட அவங்களுக்கு வேண்டிய வசதிகள் எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்குது. இன்னொன்று ரூம் எல்லாமே ரூமு அந்த படுக்கை எல்லாமே வந்து ரொம்ப அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது, ஒருத்தர் வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கிறாரு ஒருத்தவங்களுக்கு, ரொம்ப முடியாதவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை எடுத்து செய்யணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய நல்ல மனசு. அந்த மனசு உள்ளவருக்கு என்னுடைய சார்பாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். இனிமேல் நான் ஒரு பெரிய ஒரு இது என்னென்னா, இனி என்னுடைய எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் நான் இவங்க கூட வந்து செலிப்ரேட் பண்ணுங்கிற ஒரு ஐடியா எனக்கு வந்துச்சு. அதே போல் என்ன சார்ந்தவங்களையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கும் இந்த விஷயத்த நம்ம வந்து காமிச்சு கொடுக்கணும், அவங்களே என்ஜாய் பண்ணட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பெரிய ஒரு. ஸோ தேங்க்ஸ் எல்லாம்.